ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் எடுத்தோடனே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு 5 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோடனே நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ் ஆனவுடனே அந்த ஸ்டாக்கை மறுநாள் எடுத்துகிட்டு போகிறது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இன்ட்ராடேலாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் ஏதோ ஒரு ஸ்டாக் அப்படின்னா, நீங்கள் இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் ஸ்டாக்கில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க சரிங்களா. இப்போ ஒரு 200 குவான்டிட்டி அப்படின்னா இது உங்களுக்கு கேரி ஃபார்வர்டுக்கு நீங்கள் கொண்டு போக முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இன்ட்ராடே லிவரேஜ் பயன்படுத்தியிருப்பீங்க சரிங்களா. இப்போ நார்மலாக நான் இன்ட்ராடேயை கிளிக் பண்ணால் 200 குவான்டிட்டி போட்டிருக்கேன் சரிங்களா. ஸ்டாக்கோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1239.75. இதை நான் எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இன்ட்ராடே பயன்படுத்துகிற காரணத்தினால வெறும் 49,590 கொடுத்து வாங்கியிருக்கேன். இதை நான் நார்மலாக ஒரு ஷேருக்கு 1239 ரூபா நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா 2 லட்சம் சம்திங் நான் பே பண்ண வேண்டியிருக்கும். 2,47,000 சம்திங் நான் பே பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா. இந்த முழு அமௌண்ட்டை கொடுக்காமல் நான் இன்ட்ராடேயில் பண்ணியிருக்கேன் சரிங்களா. லிவரேஜை பயன்படுத்தி 5x இருக்கும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கேரி ஃபார்வர்ட் போக முடியாது. இந்த அளவுக்கு கேபிட்டலை திரும்ப உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும், கொண்டு வந்துட்டு 2 lakh சம்திங்கை நீங்கள் கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், லாங் டேர்ம் கன்வெர்ட் பண்ணலாம். அதனால தான் நீங்கள் ஆப்ஷன் சைடு வாங்க. இதுதான் ரெண்டாவது முக்கியமான விஷயம். நார்மலாக ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கிறத காட்டிலும் நீங்கள் ஆப்ஷன் சைடு வர்றது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். இப்போது நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறீங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 51,462 இருக்குது. நம்ம 51,500 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகரை எடுத்துப்போம். இதில் நான் 2 கான்ட்ராக்ட்டுமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட் பண்ணிட்டேன் சரிங்களா. சும்மா உங்களுக்கு புரிதலுக்காக எடுத்திருக்கேன். இப்போது கேரி ஃபார்வர்டுக்கு ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் சரியாக இருக்கணும். செகண்ட் பாயிண்ட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் ப்ரிடிக்ஷனை கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அதுக்கு தான் டைம் பிடிக்கும். நீங்கள் இப்போ தான் இனிஷியலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் அடி எடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 1 இயராக தான் பிலோவாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் ப்ரிடிக்ஷன் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, மேலே ஏறும், இந்த இண்டெக்ஸ் மேலே ஏறும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க அந்த புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அதனால தான் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் அப் ட்ரெண்டு, ஃப்ளாட்டு, டவுன் ட்ரெண்டு சரிங்களா. இல்லை ஸ்லைட்லி சைட்வே, ஸ்லைட்லி அப் ட்ரெண்டில் சைட்வே இந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் சரிங்களா. இப்படி இருக்கிற பட்சத்தில் சரிங்களா, இப்போ அப் ட்ரெண்டாக எடுத்திருக்கீங்கன்னா சப்போர்ட்லேருந்து சரிங்களா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்னை நோக்கி போகும்போது பை, ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும்போது செல், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்னை நோக்கி வரும்போது பை சரிங்களா, ரெசிஸ்டன்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரச்சா செல் சரிங்களா. இப்போது ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம், இங்கேயும் பை சைடுக்கு என்ட்ரி கொடுக்கலாம், செல்லுக்கு இங்கே என்ட்ரி கொடுக்கலாம், லோவை அதாவது சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா என்ட்ரி கொடுக்கலாம். இந்த மாதிரி 4 விதமான ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் மேஜராக இங்கே நடக்கிறது. இதில் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் தேவை. இதை நீங்கள் சரியாக கொண்டு வந்துட்டீங்க சரிங்களா. இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, மார்க்கெட் தொடர்ந்து வீழ்ச்சியில் இருக்குது சரிங்களா. தேர்ட் பாயிண்ட் போயிடுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டை எடுத்துட்டீங்க. இப்போ மார்க்கெட் கீழே சரியாக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை சரிங்களா, இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, புட்டை பை பண்ணியிருப்பீங்க. இப்போது இது நார்மலாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ப்ரிடிக்ஷன் கரெக்ட், அன்னே டேக்கு லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்கள் ப்ரிடிக்ஷன் சரி அப்படின்னா உங்களாம் அந்த எக்ஸ்பைரி டே இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நான் கான்ட்ராக்ட் வச்சுருக்கேன். இது அக்டோபர் 9 வரைக்கும் இருக்குது சரிங்களா. நமக்கு நிறைய டைம் இருக்குது சரிங்களா. அக்டோபர் 9 வெனஸ்டே வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. நீங்கள் எப்போ எடுத்திருந்தாலுமே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது சரியாக ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஃபைன். 4th பாயிண்ட் சரிங்களா, இது எனக்கு அந்தளவுக்கு அக்யூரசி தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு 60 to 80% ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஒரு புரிதல் இருக்குது. நான் ப்ரிடிக்ட் பண்ணுறது எல்லாம் சரியாக போகுது அப்படின்னா, 4வது பாயிண்ட் ஆப்ஷனோட வரப்பிரசாதமே என்ன அப்படின்னா ஹெட்ஜிங் சரிங்களா. இப்போது நீங்கள் நினச்சிருக்கீங்க, நீங்கள் இதுக்குன்னு ஒரு லெவல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது எனக்கு இவ்வளோ லாஸ் வந்தால் நான் இவ்வளோ எடுத்துப்பேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது நான் உள்ளே வாரேன், ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன், என்னுடைய ஸ்டாப் லாஸ் இவ்வளோன்னு மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ இனிஷியலாக வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, ₹1 ₹2 டிஃப்ரெண்டில் வைப்பாங்க. அது இனிஷியலாக நீங்கள் வரும்போது பண்ண மிஸ்டேக். இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ப்ரெடிக்ஷன் பிரகாரம் பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் ரிஸ்க் எடுத்திருப்பீங்க. அது மேபி ஒரு லாட்டுக்கு 1000லேருந்து 5000 வரைக்கும் வரலாம் சரிங்களா.
இப்போ அந்த லெவலை ரீச் ஆன உடனே இப்போ நார்மலாக நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மார்க்கெட் கீழே சரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், புட்டை பை பண்ணிட்டேன். இது சரிங்களா, எனக்கு தொடர்ந்து நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் போகாமல் மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா நான் ஒரு லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அது வரைக்கும் விட்டுருங்க. சரிங்களா, அதை ரீச் ஆன உடனே நார்மலான ட்ரேடர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸிட் ஆவாங்க. சரிங்களா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் ஆப்ஷனையும் பை பண்ணி வச்சுப்பாங்க. மார்க்கெட் மேலே போயிடுச்சா, இதை தான் இப்போ என்ன பண்ணுவாங்க, கேரி ஃபார்வர்ட் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகக்கூடிய சேனல். சரிங்களா, இதை நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி மறுநாள் நீங்கள் மார்க்கெட்டை சரியாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப மார்க்கெட் கீழே சரியும்னு தெரிஞ்சிச்சுன்னா காலை ரிலீஸ் பண்ணி புட்டில் உங்களுக்கு வந்த லாஸை ரெக்கவர் பண்ணலாம், மேபி நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஹெட்ஜிங் பண்ணும்போது தான் சக்ஸஸ் இருக்கும். இப்போது ஆப்ஷன் பையிங்கில் டைம் டிகேன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. சரிங்களா, என்னென்னா டேஸ் ஆக ஆக இதெல்லாம் எக்ஸ்பைரி டேயில் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர், நீங்கள் உங்களுக்கு ரெண்டுலேயுமே ஃபெயிலியர் வரும். சரிங்களா, மார்க்கெட் மொமெண்டத்தை பொறுத்து போகாது. சரிங்களா, அதனால தான் 5வது ஸ்டெப், இந்த ஸ்டோரியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கடலுக்கு போகிற நம்ம நிறையா பேரை பார்த்துருப்போம், அவங்க எல்லாமே லாங் ஜேர்னி, அதாவது அதுக்குள்ளே போயிட்டு 1 டே 2 டே ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு போட் வந்து பெருசாக வேணும். சரிங்களா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய லெவலில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி க்ரோரில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த போட்டை வாங்குவாங்க. ஆனால் இந்த போட்டை எடுத்துகிட்டு போகும்போது நிறைய செலவு இருக்குது. சரிங்களா, டீசல், அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறது, இது எல்லாமே ஃபுட் எல்லாமே இருக்குது. சரிங்களா, இது ஒரு சின்ன படகை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதில் ஃபுட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், பெட்ரோல் எடுத்துகிட்டு போகணும், அதெல்லாம் டீசல் எடுத்துகிட்டு போகணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா கையில் ஒரு கம்பை வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், நீங்கள் கடலுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வரலாம். ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் சரிங்களா, நீங்கள் 2 பேரையும் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்க அப்படின்னா பெரிய போட் எடுத்து போனாங்கல்ல அவங்களுக்கு ஒரு அதிசயமான மீன் கிடச்சிருக்கலாம். அது அவங்க 100 டைம் மீன் பிடிக்க வச்சா ஏதோ ஒரு டைமில் அந்த அதிசய மீன் மாட்டி அவங்க பெரிய பணக்காரனும் ஆயிடலாம். ஏன்னா அவங்க ஆள் கடலில் போய் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நம்ம சின்ன லெவலில் பண்ணுறதுனால கடலோர சைடில் நம்ம பண்ணிகிட்ருப்போம். சரிங்களா, இப்போது 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது நிறைய அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து கடலில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணார்ல, அவர் தான் லைஃப்பில் ரீச் ஆகிருப்பார். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதே போல் தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஆப்ஷனில் செல்லிங் வந்தால் மட்டும்தான் உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக எட்ஜில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். என்ன ரீசன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதே கான்செப்ட் தான், கடைசி பாயிண்ட். இது கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது ஸ்டாக் மார்க்கெட் அழிய போகிற விஷயமே கிடையாது. இன்றைக்கி இல்லாட்டாலும் நீங்கள் என்றைக்கு வந்து நீங்கள் பார்த்தாலுமே இதுக்குள்ளே உங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மார்க்கெட் சரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புட்டை பை பண்ணுவீங்கல்ல, அது பண்ணாமல் சரிங்களா காலை செல் பண்ணுங்கள். சரிங்களா, இதில் நல்ல ப்ராஃபிட் வரும். இதில் செல் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களுக்கு ஹெவியாக அமௌண்ட் தேவைப்படும். அந்த ஒரு இஷ்யூ தான், அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஸ்டோரி சொன்னேன். சரிங்களா, சரியாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா புட்டையும் என்ன பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். இதை ஹோல்டிங்க்கு எடுத்துகிட்டு போங்க. மறுநாள் டைம் டிக்கெல்லாம் ஒர்க் ஆச்சுன்னா 2லேயுமே ப்ராஃபிட் வரும். எக்ஸ்பைரி டே வரச்சா 2லேயுமே ப்ராஃபிட் வரும். இதை நான் அடிக்கடி ஷோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஹெட்ஜிங் ரொம்ப முக்கியம் கேரி ஃபார்வேர்டுக்கு. சரிங்களா, அதனால் ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டாலே ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் நிறையா இருக்குது, ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள், நீங்கள் நிறையா படிக்க வேண்டியிருக்கும். நிறைய மெத்தட் இருக்குது. புட்டை நீங்கள் செல் பண்ணலாம், காலை பை பண்ணலாம், அவுட் ஆஃப் த மணி, இன் த மணி, அட் த மணி, இது எல்லாமே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ஆப்ஷனில் ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.